என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. என்னாச்சுன்னு கேட்டா உனக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதடி. என்னங்க என்னமோ நான் கேட்டேன், இப்படி புதிர் போட்டுட்டே இருக்கீங்க, சீக்கிரமா ஏதாவது சொல்லுங்க. அது வந்து கண்ணு. அம்மா பேசாம இருங்க, அவளே கண்டுபிடிக்கிறாளான்னு பார்க்கலாம். என்னங்க நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அத்தை நீங்களாவது சொல்லுங்க அத்தை. அது நான் சொல்ல மாட்டேன் பையன் சொல்லிட்டான்ல, நீயே கண்டுபிடி. 2 பேரும் புதிர் விளையாட்டு விளையாண்டுருக்கீங்களா? இருங்க. காயு எங்கடி இருக்க? காயு இங்கே வா. காயுமா வராத. என்னக்கா என்னாச்சுக்கா? எதுக்காகக்கா என்னை கூப்பிட்டீங்க? எது அக்காவா? என் தங்கச்சி என்னை பார்த்து திடீர்னு அக்கான்னு கூப்பிட்றானா? ஏதோ காரணம் இல்லாமல் கூப்பிட மாட்டா. அப்படி என்னாச்சு? ஐயோ எல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான், கண்டுபிடி பார்க்கலாம். ஐயோ இங்கே பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு மயக்கமாக வருது மறுபடியும். அச்சச்சோ அக்கா என்னாச்சு? ஏய் காயு சொன்ன பிச்சு பிடுவேன் மாமா, பார்த்துக்க. அட போங்க மாமா உங்கள் பயத்தையெல்லாம். அக்கா ஒரு நல்ல விஷயந்தான், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். நீயே கெஸ் பண்ணிக்கா, மாமா வந்து நீயே கண்டுபிடிப்பியான்னு பார்க்குறாரு, அவ்வளோதான். பாரு உன் தங்கச்சி கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ அழகாக சொல்கிறா. ஆனால் நீ தான் ரொம்ப கோவப்படுற. என்னடி கண்டுபிடிக்க முடியாதா? கல்யாணம் பண்ண பொண்ணு, யோசிச்சு பாரு. எனக்கு என்னாச்சு? நான் மயக்கம் போட்டு விழுந்தேன். அப்புறம் ஏய் யோசிடினா. நீக்கா எவ்வளோ படத்தில் பார்த்துருப்போம் இந்த சீனில், அது கூட யோசிக்க மாட்டியா? இவ பற்றியா எதுக்கு உதாரணம் சொல்கிறான்னு சொல்லிட்டு இவளை வச்சுட்டு ஏண்டி அவளை வந்து மக்குன்னு சொல்ல தெரியுதில்ல. இப்போ யார் மக்குன்னு பாரு, அவன் மக்கா நீ மக்கா, அவள் கூட டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் நீ இருக்கியே, ஐயோ. அத்தை என்னங்க அத்தை எல்லாரும் இப்படியே விளையாண்டுருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் எதாக இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. முடியாது நீ கண்டுபிடிக்க வரைக்கும் முடியாது, நீ புத்திசாலி தானே கண்டுபிடிடி. எனக்கு தானே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கமெல்லாம் கொடுத்தேன். இப்போ உனக்கு என்ன? கண்டுபிடி. நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, சரியில்லை, பார்த்துக்க, தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன். அவளை தூக்கி போட்டு மிதிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு கண்டுபிடி. அவளை முட்டாளு அது இதுன்னெல்லாம் சொல்லி திட்டினல்ல, இப்போ நீ சொல்லு. அட சாமி, இதுவே ஒரு எபிசோட் காட்டிடுவீங்க போல இருக்கே. சொல்லுங்க, என்னவா இருக்கும்? சினிமாவில் தான் பார்த்துருக்கோங்கிறோம், மயக்கம் போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா. ஐயோ என்ன வெக்கம் வந்துடுச்சாட்டுக்கு அக்காவுக்கு, புரிஞ்சு போச்ச போலியே. சீ போடி. என் ராசாத்தி, என் செல்லம், என் தங்கம். அத்தை மாமா பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. வாங்க நம்ம வெளியே போவோம், 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசிட்டு வாங்கத்தே. செல்லம் தங்கம், அத்தை வெளியே இருக்கேன், 2 பேரும் பேசுங்க. மேடம் என்னாச்சு? புரிஞ்சு போச்சு போலையே, தெரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கே. போங்க நீங்கள் வேற ஏங்க. எப்படியோ என்ன அப்பா கிட்டடி ரொம்ப சந்தோஷம். அக்கா எனக்கு காஃபியே போட்டு தராம ரொமான்ஸ் வேற. உனக்கு என்ன இப்போ காஃபி தானே வேணும்? வா மாமா உனக்கு பிடிச்ச மாதிரி பெரிய ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் வாங்கி தர போலாமா? ஓ எஸ், இப்போ நானே காஃபி போட்டு பிடிச்சிடறேன். நைட் எல்லாரும் டின்னருக்கு போகலாம். சரியா மாமா? என்ன மறந்துட்டீங்க? மேடம் இல்லாமையா? அப்போ நானுடா. என் அம்மா இல்லாமல் எங்கேயாவது போகுமா? நீங்களும் தான். சரி ரகுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுங்க நைட்டு டின்னருக்கு. ஓ எஸ். யூ கண்டினியூ யுவர் ரொமான்ஸ். பை. இவ ஒருத்தி எதுக்குமே இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா. நானே ஒரே சந்தோஷத்தில் இருக்கேன். என் கால் தரையில் பட மாட்டேங்குதே. நான் பாட்டியாக போகிறேன் டென்டனக்கா. டேய் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சம்மந்தி வீட்டுக்கு, எங்கள் அண்ணாணி வீட்டுக்கு சொல்லுங்கடா. மல்லிகாவுக்கு என்ன ஒரே வெக்கமாக இருக்குது. ஆமாம் போங்கத்தை நீங்கள் வேற. சரி ரொம்ப வெக்கப்படாதம்மா. சரிடா, பார்த்து பத்திரமா 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் வெளியே இருக்கேன். மருமகளே பார்த்து இனிமேல் கவனமாக இருக்கணும். டேய் என் மருமகள் நல்லா பார்த்துக்கணும், இல்லாட்டி உன்னை பிச்சு போடுவேன் பிச்சு. ஹலோ யாருங்க? என்ன அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? நான் தான் லிண்டா. உங்களுக்கு காலையில் கூட மீட் பண்ணியிருந்தேனே, நீங்கள் டின்னர் போகலான்னு சொல்லியிருந்தீங்களே. ஆமாங்க நான் மறந்தே போயிட்டேன். சொல்லுங்கள், இப்போது டின்னருக்கு இன்னைக்கு போக முடியுமான்னு தெரியலையே. நானும் அது ரிலேட்டாக தான் சார் கால் பண்ணேன். என்னால் நைட்டு டின்னருக்கு வர முடியாது, ஆஃப்டர்நூன் ஃப்ரீயாக இருக்கு. அப்போ வர முடியுமா? ஆஃப்டர்நூன்னா இப்போ மணி இப்போவே 12 o'clock மேலே ஆயிடுச்சு. எப்படிங்க ஆஃப்டர்நூன் நான் பிளான் பண்ண முடியும்? சார் அப்படின்னா எப்போ மீட் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் சார்.
ஸோ இவ வேற விட மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறது? நானே அவளை கடுப்பேற்றுறதுக்காக இவகிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசினேன். பட் ஆனால் இவ வந்து விட மாட்டா போலியே. நான் சித்தி ஆயிட்டனே, நான் சித்தி ஆயிட்டனே. ஆமாம், இவன் யார்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான்? ஆல்ரெடி நம்ம ஆளுதான் வருது. ஏன் சார் என்னை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவளை கடுப்பேற்றுறதுக்கு தான் சரியான சான்ஸ். என்னை இப்படிலாம் தவிக்க விட்டுருப்பா. இருடி இரு. அப்படிலாம் இல்லைங்க லிண்டா, உங்களை மீட் பண்ணுறது இப்போ தான் நான் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ ஆவலாக இருக்கேன் தெரியுமா? நீங்கள் டின்னர் வேணாம் அப்படின்னு சொன்னாங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன். சார் நான் இன்றைக்கி டின்னர் வேணாம் தான் சொன்னேன். பட் ஆனால் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறேனே, நீங்கள் அதை கேட்கலையா? ஐயோ, நீங்கள் அப்படியா சொன்னீங்க? ச்சே, இவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணணுங்கிறதுக்கு கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்க கூட இல்லைங்க. இது காலையில் வந்தது கூட இப்படி குழஞ்சு பேசிகிட்டு இருக்கான். அட பாவி, என் வாழ்க்கை. டீ முட்டைக்கண்ணா அவனை. யூ ஆர் ஸோ ஸ்வீட். எனக்கு ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. இப்போ தான் உங்களை பார்ப்பேன்ட்டு. எனக்கும் தாங்க, உங்களை எப்போ பார்ப்பேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நிமிஷத்தையும் ஏன் செகண்டு கூட நான் எண்ணிட்டுருக்கேங்க. என்னோடய ஃபீலிங்ஸ் இப்போ தான் அதுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குங்க. உங்களை மீட் பண்ணுறதுக்காக ஈகராக இருக்குங்க. அட பாவி மனுஷன், என்னை ஏமாத்திட்டியா? வீட்டுக்கு தெரியாமல் தாங்க உங்களை வந்து பார்க்க வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தெரியாத மாதிரி வந்துடுறேன். அட பாவி, இப்படியெல்லாம் பேசுகிறான். எனக்கு தெரியாமல் போகிறதுக்கு எப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். டே முட்டைக்கண்ணா இருடா. ஐயோ, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு பரவாயில்ல, கொஞ்சம் பப்ளியாக தான் இருக்கா. இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் எப்படி இருந்தாலும் பாதி தான் புரியுது. நம்ம திட்டினாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நாளும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பொண்ணை தான் எதிர்பார்க்கணும். எனக்கானவ இவ தான். நான் தான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். டே முட்டைக்கண்ணா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எரியுதா? நல்லா எரியிட்டு என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண. ஓகேங்க, அப்போது டைம் 2 மணிக்கு வந்துடுறேன். அந்த பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அதிலே மீட் பண்ணலாம். ஓ சரி சரிங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கே அந்த ரெஸ்டாரண்ட்டா? 2 மணிக்கா? கண்டிப்பாக வந்துடுறேங்க. உங்களை பார்க்குறத விட வேறு என்னங்க முக்கியமான வேலை மீட்டிங்கில் இருக்க போகுது. ஆமாம், நீங்கள் மீட்டிங்னு சொன்னோன்னா தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு எதுவும் பெரிய முக்கியமான வேலையெல்லாம் இல்லை. ஏதாவது அப்புறம் உங்கள் அண்ணா திட்ட போகிறாரு. ஏன்னா குட் நியூஸ் வேறு கேள்விப்பட்டிருக்கு உங்கள் அண்ணா. அதனால் எல்லா வேலையும் உங்கள் மேலே தானே போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். இரு இப்போவே பிளான் ஏ. நான் போய் மாமா கிட்ட சொல்லி உன்னை எப்படி பொறுத்து தடுக்கிறேன்னு பாரு. உங்கள் அண்ணா கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்த்துக்கலாம், உங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். நான் வந்துடுறேங்க. யூ ஆர் வெரி ஸ்வீட், யூ நோ. ஐ லைக் யூ ஸோ மச். மீட்டுங்க, ஐ லைக் யூங்க. இது லைக்கா? லைக் வரைக்கும் வந்துருச்சு. லவ் நகருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஐயோ கடவுளே. அக்கா சொன்னது உண்மைதான். வீட்டில் விருந்து படைக்கலைன்னா வேறு பக்கம் தேடி போக தான் தோணும். ஐயோ, என் புருஷனை எனக்கு எப்படியாவது காப்பாற்றிக்கணும். இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. மவனே முட்டைக்கண்ணா விட விட மாட்டேன்டா. ஓகேங்க, வச்சிடுறேன். பாய். ரகு, உங்களுக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறக்காமல் வந்துடுங்க. கண்டிப்பாங்க, உங்களை பார்க்குறத விட எனக்கு வேறு என்னங்க வேலை. தேங்க்யூ ரகு, ஸோ மச் ரகு. ஸோ ஸ்வீட் ரகு. ஐயோ, இவ வேற பார்த்துட்டாலே என்ன பண்ணுறது? சரி, சமாளிப்போம். எனக்கு மவுத் ரீடிங் படிக்க தெரியும், நல்லாவே தெரியும். ஷாக் கிரியேஷன் கொடுத்ததும் இல்லாமல் இவ வேற பார்த்துட்டாலே சமாளிப்போம். நான் சொல்கிறேன், இருடா இரு. என்னதான் போய் பொழுதுறேன், நான் பார்க்க தானே போகிறேன். வச்சுக்கிறேன். அப்பாடா, சமகாண்டில் இருப்பா போல். இதுதான் நமக்கு வேணும். இவளை இப்படியே விடக்கூடாது, இன்னும் டென்ஷன் பண்ணி தான் இது பண்ணணும். மயிலு, நான் வெளியே கிளம்புறேன். ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் வந்துட்டு உங்கள் கூட டின்னர் ஜாயின் பண்ணிக்கிறேன். எங்கே போகிறீங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் ஃபோன் எடுக்கலைன்னா மெசேஜ் பண்ணேன், ஓகேவா? எப்படி நீங்கள் தனிமையில் ஜாலியாக இருக்கிறதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். இருடா இரு. இப்போ அர்ஜுன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா. என்னை இவ்வளோலாம் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருப்பேன். இன்னைக்கு இருக்குடி இருடி. லிண்டாவோட போடுற ஆட்டத்தில் நீ எப்படி கட்டுப்பாயி வயிறு வெந்துடணுண்டி. இனிமேல் மாமா நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கணும். நான் ஈஸியாக உனக்கு கிடைச்சங்காட்டி தானே உனக்கு இப்படி இருக்குது. என்னை டென்ஷன் பண்ணுற. பார்த்துக்க. ஒரு புருஷன் கோவப்பட்டா எப்படி இருக்குங்கிறது இப்போ உனக்கு நான் காமிக்கிறேன்டி. ஹலோ அர்ஜுன் மாமா, எங்கே இருக்கீங்க? உடனே கீழே வாங்க, ஹாலுக்கு வாங்க மாமா. வரேம்மா, ஒரே நிமிஷம் இரு, வந்துடுறேன். அக்காவை தூங்குறேன்னு சொன்னால் படுக்க வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்டா வர சொன்னேன்? என்னாச்சுமா? மாமா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் தம்பிக்கு நீங்கள் இப்போ ஏதாவது வேலை சொல்லி மத்தியானத்துக்கு அனுப்பிச்சுட்ருங்க. வீட்டில் குட் நியூஸ் இருக்கிறதுனால நான் எதுவுமே சொல்லியம்மா. அவனுக்கு ஆல்ரெடி எல்லா வேலையும் நான்
அலாட் பண்ணதெல்லாம் அவன் செஞ்சு முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கான். இதுக்கு மேலே சொன்னானே நான் கடிச்சு வச்சிருவாமா. மாமா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன மாமா, அவன் ஏதோ தப்பு பண்ணுறான் மாமா. என்னம்மா சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஆமாம் மாமா, அவன் காலையில் ஒரு பொண்ணு வந்துச்சு, லிண்டாவோ குண்டாவோ, அந்த கிட்ட பேசிகிட்டு இருந்தான் மாமா. இப்போ மதியானம் மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்டு நம்ம டின்னர் வெளியே போகலான்னு சொல்லியிருந்தோம்ல. உங்கள் தம்பி எனக்கு துரோகம் பண்ணுற பார்க்குறாரு மாமா. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனுக்கு எப்படியாவது மதியானம் வேலை வச்சு அனுப்பிச்சுட்ருங்க மாமா. ஓஹோ, இவன் ஏதோ பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். என்கிட்ட அதான் மதியானம் வந்து அவன் வந்து சொன்னாலும் கூட நீ எதுவும் செய்யாதேன்னு சொல்லியிருந்தானா. ஐயோ, இவகிட்ட நான் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இவ கூப்பிட்டா நான் பாட்டுக்கு வந்துட்டேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? இல்லைம்மா, அவன் ஆல்ரெடி ஏதோ ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்காக நான் மத்தியானம் போகணும்னு என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ நானும் போக சொல்லிட்டேன். நீ திருப்பி கூப்பிட்டு ஏதாவது கேட்டேன்னா அவ்வளோதான். அவன் 2-3 தடவை கேட்டான், கன்ஃபார்மாக போகலாம்ல, மறுபடியும் கூப்பிட்டு எது வேலை சொன்னேன்னா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹார்ஷாக சொல்லிட்டு போயிட்டானே. நீ கேட்க முடியாதேம்மா. மாமா என்ன மாமா சொல்கிறீங்க? அப்போ என் வாழ்க்கை? சரி, நானும் எனக்கு ஐடியா சொல்லிட்டுமா, பேசாமல் நீ அவனை ஃபாலோ பண்ணிக்கிறேம்மா, வேலை முடிஞ்சது. ஆமாம் மாமா, உங்கள் தம்பி பண்ணுற அநியாயத்தை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்கள் அம்மாக்கிட்டே உங்ககிட்டே காட்டுறேன். இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. சப்பா, இவங்க 2 பேரும் சண்டையே தாங்க முடியல. சரி, நல்லபடியாக இவங்களும் இதே மாதிரி ஒரு குட் நியூஸ் சொல்கிறதுக்கு தான் நானும் இதை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மதியானமே வந்து அவள் ஏதாவது வந்து கேட்பா, நீ அப்படி இப்படின்னு சொல்லுன்னு சொன்னால் அதே மாதிரி நான் சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனால் என்ன காரணம்னே தெரில. அவள் என்னமோ காலையில் வந்து லிண்டானால தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னடா நடக்குதுங்க? அண்ணன், உன் குழந்தையாவுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு. என்னை கண்டுக்கவே இல்லை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னென்ன, இன்னும் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கூட முடியலன்னா. என்னடா சொல்கிறேன்? பாத்தியா நீயே இவ்வளோ அதிர்ச்சி ஆகிற. அதுக்காக தானே சொல்கிற. அவளை வழிக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு தான் எனக்கு. அவள் கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு என்னன்னே தெரில, பயந்துக்கிறா போல. அதையும் நான் கேட்டு பார்த்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான். கிட்டையே நெருங்க விட மாட்டேங்கிறான். நான் இப்படியே இருந்தால் நான் என்னென்ன பண்ணுறது? ஓ கடவுளே, இதுதான் பிரச்சனையா? சரி, உங்கள் அண்ணி கூட அரசல் குரசலாக சொன்னா, நான் தான் தெளிவாக கேட்டுக்கல. புரியுது. சரி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் ஹெல்ப் பண்ணுறேன், கவலைப்படாத. அதுக்கு நானே வழி பண்ணிட்டேனே. லிண்டா தான் எனக்கு அதுக்கு கிடைச்ச துருப்பிச்சிட்டு. சரி, அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுறதுல பார்க்கலாம். சரிண்ணா, நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வா, வெற்றியோட திரும்பி வா. ஜெய் பஜரங்கபலி. தேங்க்யூண்ணா. வாடி வா, பின்னாடியே வா. என்னை விட்டுட்டு இன்னொருத்தையை பார்த்தா போகிறேன். இருட்டு அவனை கையும் கடமாக பிடிச்சி நான் முத்துனா தாண்டா என் மனசு ஆறும். அவனை உன்னை விட மாட்டான்டா, விடவே மாட்டான். மொட்டை கண்ணா, நீயும் வரணும். உனக்கு பொறாம பண்ணணும்னா இத்தனையும் பண்ணிகிட்ருக்கேன். சாரி கவி, எனக்கு வழி தெரியல. என்னைக்கு தான் நீ என் கூட ஃப்ரீயாக இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலடி. உன் கூட முன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ எப்போ பார்த்தாலும் விளையாட்டுத்தனமாகவே இருக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இல்லை. அந்த விளையாட்டுத்தனத்தை குறைக்கிறதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன், மன்னிச்சுக்கோ. நான் ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருக்கிறது உனக்கு இதாக தெரியுதுல்ல? என்னை பார்த்தா இளைச்சவை மாதிரி தெரியுதா? அதனால தான் இன்னொரு கனெக்ஷன் வச்சுக்கலாம்னு நினச்சிட்ருக்கல்ல. மாவானே, உன்னை கொன்று வேண்டாம். இனிமேல் எதுலேயுமே நீ 2 யூஸ் பண்ணுறதே உனக்கு இருக்கக்கூடாது, பார்த்துக்க. அப்பாடா, வந்தா சரி. உள்ளே உட்காந்துட்டு இருக்கா, பரவாயில்லையே. கடவுள், இந்த பொண்ணு வராமல் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? அச்சோ, என்ன இன்னும் காணோம்? ஒரு முறை ஃபோன் பண்ணி பார்க்குதோ? அப்பாடா, நல்லபடியாக வந்து உட்காந்துட்ருக்கான். நான் கூட வரமாட்டான்னு நினச்சேன். ஏதோ வந்தங்காட்டி என் மான தப்பிச்சது, இல்லாட்டி என் பொண்டாட்டி என்னை வறுத்துட்டுருப்பா. ஐயோ, என்ன இன்னும் இந்த ரகுவை காணோம்? ஹாய், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோனை எடுத்தது. அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. நான் நினச்சி நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சிட்டு பயந்துட்டோம். அப்பா, தமிழில் கொலையாக கொள்றாலே, நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. எங்கே இவன் முட்டைக்கண்ணை வந்தானே? இங்கே தான் இருப்பானா? டே இருடா இரு. இங்கே நம்மளால் இருக்கணும். வந்துட்டா. இப்போ உட்காந்தா கரெக்டாக இருக்கும். சாரிங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன், மன்னிச்சிடுங்க. நோ ரகுன்னோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வெயிட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் நீ எதுக்கு என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடுது? என்னை லிண்டானே கூப்பிடு. என்ன செல்லமாக கூப்பிடுறதா உன்ன? டே எனக்கு துரோகமாக பண்ண பார்க்குற உன்னை சும்மா விட மாட்டேன்டா, சும்மாவே விட மாட்டேன். ஏதாவது ஐடியா பண்ணி இந்த ஆட்டை கலைக்காம நான் விட மாட்டேன். ரகு, என்ன சாப்பிடுது? உங்களுக்கு பிடிச்சது தான் எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்களோ அதையவே நான் சாப்பிட்றேன்.
முட்டைக்கண்ணா இதெல்லாம் உனக்கு ரொம்ப டூ மச்சாக தெரில. நான் எது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். இப்போ எவ்வளோ என்னமோ வாங்கி கொடுக்குற அதெல்லாம் உனக்கு பிடிக்குதா? ஸ்வீட்டாக இருக்கா? பாடி போ. ஓகே அப்போ நான் ஆர்டர் பண்ணுது. வேற இங்கே வாங்கோ. ஏதாச்சும் பண்ணுடி பண்ணு. என்ன பண்ணுறது? இது எப்படி கிடைக்குது? பேரரை பிடிச்சி இப்போ வச்சுக்கிறேன். ஹலோ மிஸ்டர் பேரர், இங்கே வாங்க. மேடம் அந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கு, அங்கே போய் உட்காருங்க. உங்களுக்கு வேற ஒருத்தவங்க வந்து கவனிப்பாங்க. இப்போ தான் என்னோட டேபிளுக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் போகணும் மேடம். அதுக்கு தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இப்போ ஒரு 10-15 நிமிஷம் அவங்க போகிற வரைக்கும் நான் தான் அங்கே பேரராக டேபிளில் நிற்கணும். மேடம் நீங்கள் என்னோட வேலைக்கு ஆப்படிக்க வராதீங்க மேடம். பார்த்தா பெரிய வீட்டுக்குள்ள மாதிரி இருக்கிறீங்க. என்ன மேடம் என்னோட வேலைக்கு வரேன்னு சொல்கிறீங்க? மேடம் இருக்கிற வேலையும் தொலைச்சிடாதீங்க மேடம். போங்க மேடம். எங்கள் சார் பொம்பளை பிள்ளைங்கன்னா பள்ளி இழிச்சிட்டு அதெல்லாம் சேர்த்திக்குவான் மேடம். நீங்கள் வேறு பார்க்கறதுக்கு மல்குவா மாம்பழமாட்டு இருக்கீங்க. போங்க மேடம். டே என் பொட்டாட்டியும் மல்குவா மாம்பழம்னு சொல்கிறது என் காது வரைக்கும் கேட்குது. அப்பனே உனக்கு கொண்டு வேண்டாம். என்னை பார்த்தா உனக்கு மல்கோவா மாம்பழம் தான் இருக்கா? கொன்னே போடுவேன். என் புருஷனை தவிர வேறு எவன் எனக்கு கமெண்ட் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா இந்த ரகுன்னா காயுன்னு ரகு மொட்டை மண்டையா. இங்கே பாரு, ஒரு அடி அடித்தேன் செத்துருவேன். மறுகதிக்கு நான் சொல்கிறத கேளு, இல்லை உங்கள் ஓனர்கிட்ட நீ சொன்னதெல்லாம் போய் சொல்லிடுவேன். என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு நீங்களா கூப்பிட்டு வம்பெழுத்துட்டு இப்போ என்னையவே போட்டு விட்றேன்னு சொல்கிறீங்களே மேடம். புள்ளக்குட்டிக்கார மேடம், இப்படியெல்லாம் பேசாதீங்க மேடம் ப்ளீஸ். என் புள்ளக்குட்டிக்கார மாதிரியாக நடந்துக்கிறேன் நீ? பிளடி ராஸ்கல். என்னை பார்த்து மல்குபா மாம்பழங்கிறேன், அழகாக இருக்கேங்கிற. பொண்ணுங்களை பார்த்து உங்கள் ஆள் சொல்லி விடுவார். நான் சொல்கிறேன், உன் முதலாளிக்கிட்ட இதெல்லாம் போய் சொன்ன வச்சுக்கோ, மோசிட்டை கிழிச்சிட்டு எனக்கு தான் ஹெல்ப் பண்ணுவார். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. மேடம் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணும்? என்னால் ஏதோ காரியமாகணுங்கிறதுக்காக தான் இப்போ நீ இன்னும் வம்பெழுத்து என் வாயை பிடுங்கி எதுவும் பண்ணுறீங்க. அது எனக்கு தெரியுது. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். பரவாயில்லையே, ரொம்ப புத்திசாலியாக தான் இருக்கேன். இப்போ நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கோ. இப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பேரராக நடிக்கணும். ஸோ நான் பேரராக போய் அங்கே நிற்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு காஸ்டியூம் மாதிரி ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடு. நான் உனக்கு பைசா தரேன், கொஞ்ச நேரம் அந்த ஜோடி போகிற வரைக்கும். சரியா? அந்த ஜோடி போன பிறகு நானும் போயிடுவேன். ஆனால் நீ தான் இங்கே இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறேன். நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணா மாஸ்க்கும் அதே சமயம் ஒரு ட்ரெஸ்ஸும் கொடு. போதும், நான் அங்கே போய் நின்றுட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஓ ஏதோ கண்டுபிடிக்க தான் வந்திருக்கு போல். என்னையவே என்ன மிரட்டுது. இதுக்கிட்ட ஏதாவது நல்ல பெரிய மீட்டரை போட முடக்கூடாது. இப்போ இரு, நைஸாக சன்னமாக பேசி இதுக்கிட்ட இருந்து விஷயத்தை கறக்கிற. என்ன எப்படி பண்ணுச்சு? இரு மேடம் ஒரு ஹெல்ப்பு. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ எதுக்காக இதை பண்ணுறீங்க? அவர் உங்கள் ஹஸ்பண்டா மேடம்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நான் சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு நான் பணம் தரேன். கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்கள் மேடம். ஒரு அண்ணனாக கேட்குறேன். உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணுவேன். ஆமாண்ணா, ஆமாம், அவர் என் ஹஸ்பண்டு தான். இன்னொரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கார். அதான் என்ன பேசுகிறாங்க ஏது பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்காக வேறு வேஷம் போட்டு கேட்குறான்ட்டுக்கு அதை தான் கேட்டேண்ணா. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, உங்களோட அண்ணாவை நினச்சி கேட்குறேன். அப்படி சொல்லுடியே ராசாத்தி. உனக்கு ஹெல்ப் தேவைப்படுது, அதுக்கு நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணுறியா? இப்போ உன் புருஷங்கிட்ட போய் நீ தான் வந்திருக்கேன்னு நான் சொல்கிறேன். உன்னை விட அவன்கிட்டயே நான் கேட்டு பணம் வாங்கிக்கிறேன். சரியா? அட பாவி, உன்னை அண்ணா நம்பி நான் சொன்னால் நீ எனக்கே அப்படிக்கிறக்க பார்க்குறியா? உனக்கு ஒன்றே இப்படிதான், ஒழுங்கு மருதியாக இருந்துக்கோ. உனக்கு என்ன வேணும்னு நான் செய்கிறேன். ஆனால் ஒன்று, எனக்கு இந்த ஹெல்ப்பை நீ செய்கிற. இல்லைன்னா மாமனை வச்சுக்கோவேன். உங்கள் சார்கிட்ட நானும் போய் பேச வேண்டியதாக இருக்கும். எஸ் மீ பேரர், என்ன பண்ணுது? சீக்கிரம் வாங்கோ. மேடம் ஒரே நிமிஷம், இந்த டேபிள் பார்த்துட்டு இருக்கேன், வந்துடுறேன் மேடம். என்ன மேடம் அந்த பக்கம் போகவா? சீக்கிரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற முடிவில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது, என் வாழ்க்கை இருக்குது. நானும் அந்த பக்கம் போவோம் உங்கள் சார்கிட்ட பேசுகிறதுக்கு. என்ன சொல்கிறேன்? சரி மேடம், இங்கே நான் கேட்குற பணத்தை கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே நான் டீல்ண்ணா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே வரேன்டா ரகு, உன கையில் கழுவுமா குடிக்காம விட மாட்டேன்டா. நீ வாடி அதை தாண்டி நானே எதிர்பார்க்குறேன். என்ன ஆளை பார்த்தா பொம்பளையாட். சோடா புட்டி. ஏய் நீ தானா? அச்சோ, கெட்டப்பெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா? நம்மளே ஊற்று பார்க்குறோம். கண்டுபிடிச்சிடக்கூடாது. கண்டிப்பாக கடவுள்கிட்ட கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான் வேண்டிகிட்டு இருப்பா. எனக்கு தெரியும்டி. ஆனால் உன்னோட வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கல. என் பொண்டாட்டி கண்ணு எனக்கு தெரியாதா? இரு பக்கத்தில் வந்து நிற்கிற. இப்போ கடுப்பேற்றுறேன் பார். ஹாய் ஸ்வீட்டி, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆர்டர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் ஓகே. எக்ஸ்பென்சிவாக இருக்கா அதெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கும் இல்லை புதுசாக ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
ஏன்டா பண்ணி பையலே எனக்கு கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்ல. ஆனால் இவளுக்கு உட்காந்துட்டு எது வேணால் ட்ரை பண்ணுங்க. ஸ்வீட்டியா வாடி வாட உனக்கு இருக்குடி. டென்ஷன் ஆகுறியா நல்லா டென்ஷன் ஆகி இப்போ பாரு அடுத்து பிட்ட. இருக்குடி ஆப்பு எப்போ பார்த்தாலும் நொய்யு நீட்டா கிடக்குறேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவை மாதிரி தெரியுதா? கண்டவ கூட ஊர் சுற்றுறதுக்கு உனக்கு என்ன காவல் வேலை நிற்கணுமா? இரு நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன். இவள் இங்கேயே நிற்க வைக்கணுமே. என்ன இந்த பேரர் இன்னும் போகாமல் இங்கேயே நிற்குது? நம்ம இன்னும் ஆர்டர் சொல்ல இல்லைங்க, அதை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும். இல்லை பேரர்? ஆமாங்க சார், நீங்கள் இன்னும் ஆர்டர் சொல்லலை. எப்போவுமே ஜென்ஸ் வாய்ஸ்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், உங்களுக்கு என்ன ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. என்ன சார் பண்ணுறீங்க அப்படி? அச்சோ கண்டுபிடிச்சிட போகிறாண்டி காயு. இவன் ஏற்கனவே மூக்கு முடிச்சு சுற்றிட்டு இருக்கான வந்திருக்குமா இல்லையானே ஏதோ ஒன்று சொல்லி சமாளிப்போம். அது ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் எனக்கு கோல்டு தான். எப்படி சமாளிக்கிறா பாரு. ஓகேங்க, உங்களுக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதனால நான்வெஜ்ஜில் இருக்கிற எல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி அக்கா சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லிடும் சார். பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு இருக்குது. அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, அந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் வறுவல், சிக்கன் சிந்தாமணி, மேற்கொண்டு சிக்கன் பாயா, சிக்கன் சூப், மட்டன் சூப் எல்லாமே இருக்குது சார். நண்டு வறுவல், கருவாட்டு தொக்கு எல்லாமே இருக்குது சார். உங்களுக்கு கடைசியாக பழைய சாப்பாடு வேணுன்னா கூட தருவோம் சார். அடடா, இந்த மாதிரிலாம் என் வீட்டில் கூட சமைச்சு தந்தது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க. வாடி வா உனக்கு இருக்கு. ஓகே பிறகு நீங்கள் போகுது, நாங்கள் தேவையானது எல்லாமே பண்ணிக்கிறோம். சரி அந்த பக்கம் ஒழிஞ்சு என்ன கேட்கலாம். மேடம் எல்லாத்துலேயும் ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் மட்டும் கொண்டு வந்து வைங்க, ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் எனக்கு. ஏண்டா வேணா என்னை விட உனக்கு ஸ்பெஷலான பர்சனா? இதெல்லாம் உனக்கு ஓவராக தெரியல. மாட்டினீங்க என் பம்பர் கட்டு மண்டச்சி. இங்கே பாருங்க ரகு, நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசினதில்லை, சொன்னதில்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். அதெல்லாம் சரிதாங்க, இன்றைக்கி தான் என்னை பார்த்தீங்க, அதுவும் என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி என்னை பார்த்து ஓகே பண்ணுவீங்க? நான் ஒரு தமிழ் பையில தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. எனக்கு உங்களை பார்த்துன்னு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் கல்யாணமானவரா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டது. எல்லாத்தையும் இவளே தூன்னு காரி துப்புறா. சரி என்னதான் சொல்கிறான்னு கேட்போம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு டைம் மட்டும் ஆயிடுச்சுங்க. என்ன சொல்லுது எனக்கு புரியலை. அதெல்லாம் வேஸ்ட்டுங்க, அதை பற்றி பேசாதீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் வீட்டில் பேசி உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. எங்கள் அம்மா வீட்டில் வந்து நீங்களே பேசுங்க, அவங்களும் ஓகே சொல்லிட்டா ஓகே. ஓ ரியலி ஸோ ஸ்வீட். ஆமாம் நான் ஸ்வீட்டு தாங்க, ஸ்வீட்டே தான். நான் வந்த வேலை இவ்வளோ சிம்பிளாக முடியுதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரிங்க. சரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துன்னா சாப்பிட்டு கிளம்பலாம், ஏன்னா எனக்கும் மீட்டிங் இருக்குது, அண்ணா சொல்லியிருக்கான போகணும். ஆமாம் நானும் போகணும். இப்போது ஈவினிங்க்கு மேலே எனக்கு மறுபடியும் டியூட்டி இருக்குது. அதனால தான் உங்களை லஞ்சில் மீட் பண்ணி என்னென்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தது. அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? யாராவது பிடிக்காம இங்கே வருவாங்களாங்க? ஓ சச் அ ஸ்வீட் பாய், யூ நோ ஐ லவ் யூ ஸோ மச். உண்மையாக சொல்லுது, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சொல்லி சாதிக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். சாதிக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க? என்னத்தை சாதிக்கு அரேஞ்ச் பண்ணுறீங்க? சாதினா தெரியாது? சாதி மதமெல்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க, நீங்கள் ஏன் அதெல்லாம் பார்க்குறீங்க? கரும என்ன கன்றாவினே தெரியல, இப்படியெல்லாம் பேசுகிறான். அவகிட்ட என்ன நான் சொல்கிறான்? சாதி மதமெல்லாம் பார்க்க மாட்டான் நம்மவே. அவனை உனக்கு கொள்கிறேன் பார். ஐயோ சாதி தெரியாது. நான் இங்கிலீஷில் சொல்லுது மேரேஜ். எங்கள் ஊர் பாஷையில் ஷாதினா மேரேஜ். உங்களுக்கு அது தெரியாது பாரு, என் பொண்டாட்டிக்கு தெரியுமா தெரியாதுன்னு பார்க்குறதுக்காக தான் பார்த்தேன். ஓ சாதினா உங்கள் வீட்டில் கல்யாணமா? பரவாயில்லைங்க, எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஓஹோ இவ்வளோ கல்யாணம் பண்ணுற லெவலுக்கு யோசிச்சுட்டியா ரகு? இது உனக்கு வச்சுக்கிறேன். என்ன ஒரு எமோஷ்னல் ஃபீலுமே இல்லை, விட்டா டின்னர் வந்து சாப்பிட்டே போயிடுவோம் போல இருக்கு. இவ என்ன நினச்சிட்ருக்கான்னு தெரில, என் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பா, என்ன ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை அப்செட் ஆயிருப்பாளோ? நான் மறுபடியும் கேட்குது, உங்களுக்கு யார் கூடயாவது சாதி ஆயிருக்கா? உங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேரா இல்லை 2 பேரா? என்ன பேசுகிறீங்கன்னு புரியல. 3 பேர் 2 பேருன்னா என்ன சொல்கிறீங்க? மொத்தமாக 2 4 5 பேர் இருக்குமே. 5 பேருன்னா 5 மெம்பர்ஸ். ஓ யார் யார் சொல்கிறது? என் அண்ணன் ஒய்ஃப், அம்மா, நான். 5 மெம்பர்ஸ்னால் இப்போ 4 மெம்பர்ஸில் வருது. இன்னொருத்தர் யாரும்? என்ன பண்ணுறது, சொல்லலாமா வேண்டாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே.
சரி உண்மையை சொல்லிடுவேன். ஆமாம், இன்னொன்று வந்து என்னோட கொஞ்சம் லூசுத்தனமான ஒரு ஒய்ஃப் இருக்குது. ஓ, அன்னைக்கு பார்த்து நீ ஒன்று பேண்ட் ஷர்ட் போட்டு நின்னுது அதுவா? என்ன ஒரு திமிரு! என்னை பார்த்து நின்னுது குன்னுது நான் சொல்கிறேன். இவனை கேட்டுட்டு உட்காந்துருக்கான். எட்டி உதைக்கிற உதையில 7 பேர் போய் தள்ளி விழுகணும். மவனே உன்னை விட மாட்டேன்டா. என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது மவனே பெண்ணை? கோவப்படுறா, நல்லா கோவப்படுறா. இப்படி தான் கோவப்படணும். அடையப்பா, பார்த்தா எரிச்சிருவா போல இருக்கே. எனக்கு புரியுது. அந்த பொண்ணு எதுக்கு அங்கே இருக்குது? ஏன்னா அந்த பொண்ணை நான் சாதி பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுது? அப்போ உனக்கு ஆல்ரெடி சாதி ஆயிடுச்சு. அப்போ நீ என்னை பார்த்து எதுக்கு பேச வந்தது? நான் என்ன சொல்கிறது, என்னோட கதை கேட்டு நீயே ஃபீல் ஆகிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவோட ஃபோர்ஸ்னால தான் அந்த பொண்ணை நான் அச்சோ வளரிட்டேன். எங்கள் அப்பா தான் இல்லையே. சரி கண்டினியூ பண்ணுவோம். இல்லை, எங்கள் அம்மாவோட ஃபோர்ஸ்னால தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக போச்சு. அவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணியோட தங்கச்சி தான். அந்த பொண்ணு கொஞ்சம் லூஸு, வாழ்க்கை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால என்னையவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எல்லாரும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சினாங்க. நானும் கொஞ்சம் யதார்த்தமானவன், மனசு இழக்கப்பட்டவங்கிறங்காட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையை கொடுத்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் பைத்தியம் சரியாகிற மாதிரியே தெரியல. என் வாழ்க்கை வீணாக போயிடும் போல இருக்குது. அதனால தான். அச்சோ, எவ்வளோ பெரிய பாவம் இல்லை? நீ ரொம்ப பெரிய அது என்ன மனசு? பெரிய மனசு உள்ளவனா? ஆமாண்டி, அவன் பெரிய மனசு உள்ளவன் தான். ரீலாக விட்டுட்ருக்கான். கொலை ரந்தத்து கூட தெரியாமல் நீ நடிக்கிற. மொத்தத்தில் நீ லூசா அவன் லூசான்னு தெரில. என்ன லூசுன்னு பட்டம் கட்டுறீங்களா? இரு, குற்றங்கள் எண்ணிக்கை ஏறிக்கொண்டே போகிறது. உன்னை வைத்து செய்கிறேன். சொல்லுங்க, நான் இப்போ என்ன பண்ணுறது? அப்போ நீ அவ கூட தானே வாழணும். என் கூட வாழ முடியாதுல்லே. அவள் தான் பைத்தியமாச்சு, என் கூட வாழ மறுக்கிறாளே. அவகிட்ட நான் எப்படி வாழ முடியும்? எங்களுக்கு நடந்த கல்யாணத்தை நாங்கள் எதுவுமே பண்ணலை. சும்மா எல்லாத்துக்கும் முன்னாடி நடந்தது தான். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. அந்த மாதிரியே நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி காலையில் உங்களை பார்த்ததுலேருந்தே நான் ஃபாலோ ஆகிட்டேன். என்னால் முடியாது. ப்ளீஸ் லிண்டா, நீ என்னை ஏற்றுக்கோ. ஜாதி மதம் கடந்த காதலாக நம்ம காதல் இருக்கணும் லிண்டா. ஓ அப்படியா? பாவம் ரகு, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லையா? ஓகே ரகு, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனிமேல் என்னை லவ் பண்ணது, நானும் நீயும் சந்தோஷமாக வாழுது, அது போதும். கடவுளே, இந்த பண்ணுற இதனால் கேட்க முடியலையே. வேற நான் கேட்டுட்டா நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. என்ன வேணா கேளுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் சொந்தமாக இருக்குது? அண்ணா வந்து பிஸ்னஸ் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு இன்னொரு பர்சன் வேணும்ல. அதனால நானும் கரெக்டாக படிச்சுட்டு இருந்தங்காட்டி அண்ணா கூட ஜாயின் பண்ணிட்டேன். பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ பிஸ்னஸ் உங்களுக்கு இல்லையா? ஸோ பிஸ்னஸை பார்த்தா தான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சே ரகு, நான் அப்படி சொல்லுதில்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்கள் மனசு உங்கள் அழகை பார்த்து தான் நான் லவ் பண்ணது. பட் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் கேட்குது. கேளுடா கேளு. பார்த்தியா, உன் ஆள் உன்னை பார்த்து வரல, உன் பணத்தை பார்த்து தான் வந்திருக்கா. உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணனுக்கு ரூட்டை போட்டிருப்பான். உங்கள் அண்ணனுக்கு கல்யாணமான எடுத்து இப்போ உனக்கு ரூட்டை போட்டிருக்கான். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு கேணி இருக்கிறானே அப்படின்ட்டு தான் பார்க்குறேன். நீ என்னை பைத்தியக்காரின்னு சொன்னேன்ல, அவள் தான் உன்னை கேணி எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காடா முண்டை கண்ணா. ஓஹோ, இன்னும் இவன் எதுவுமே இல்லைன்னு சொல்லுது. இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலையே. எல்லாம் பெரிய பணக்காரன் எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி தெரியலையே. அப்போ என்னோடய பிளான் என்ன ஆகுறது? வேறு ஏதாவது கேட்பான்னு பார்த்தா அந்த பணத்தை பற்றியும் மீட்டிங்கை பற்றியுமே கேட்டுட்ருக்காளே. இவ என்னென்ன நினச்சிட்ருக்கா? சரி, என்னவா இருந்தா என்ன, நம்ம டைப் பாஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ டைப் பாஸ் ஆகணுன்னு தான் வந்திருப்பா. சரி, நான் ஒன்று சொல்கிறது கேட்குறீங்களா? முதல்ல அதை டிவோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சுட்ருங்கோ. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறதே பார்ப்போம். அப்புறம் எல்லா விஷயத்துலையும் எல்லாமே நீங்கள் என் கூட தான் இருக்கணும். என் பேரில் தான் எல்லாம் பண்ணணும். புரிஞ்சுதோ? ஓஹோ, பண்ணிவிடுவோம். இது டிவோர்ஸா? நானும் போனால் போதும் ஏதோ காமெடியாக போயிட்டுருக்கேன்னு பொறுத்துட்டு இருந்தா என்ன நினச்சிட்ருக்காங்க? செத்தடாமா, அவனை நீ சும்மாவே விட மாட்டேன். வேற எங்கே சாப்பாடு? என்னம்மா, இன்னும் சாப்பாடு கொண்டு வரலீங்களா? இது என்னம்மா சொல்லுது? அது பையன் தானே? இல்லை, ஆமாம், அவங்க பேரர். எப்படிடா, எப்படி என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவியா? வேற நீ என்ன பேசுது? லேடி வாய்ஸில் பேசுது. கண்டவர்கிட்ட என்ன டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க. யாரு நீங்கோ?
என்னத்துடி பைத்தியம்னு சொல்கிற? ஐயோ அம்மா, பைத்தியம் எதுக்குடி என்னை அடிக்கிற? உனக்கு அறிவே இல்லையாடி? எது பைத்தியமா? என்னடி, யார் நீ? எதுக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்த? உங்கள் அக்காவை செக் பண்ண தாண்டி வந்த. அறிவில்லை உனக்கு? தெரிஞ்சு தெரியாத மாதிரி கேட்குற. நீ டாக்டரா இல்லை நர்ஸா இல்லை என்னடி? சொல்லு உண்மையை. எங்கள் அக்கா மயக்கம் போட்டது சரி, டாக்டருக்கு ஃபோன் பண்ணால் நீ எப்படி வந்து நின்ன? டாக்டர் அனுப்புனதுனால தாண்டி வந்து நின்ன பைத்தியமே, முட்டை கண்ணி. டே ரகு, வந்து என்னன்னு கேளுடா. சூப்பர் சூப்பர், என்ஜாய் என்ஜாய், நல்லா அடிச்சுக்குங்கடி, அதுதான் எனக்கு வேணும். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க மேடம்? நான் தான் நார்த் இந்தியான்னு சொன்னேன்ல, நான் பேசுகிறதுலே உனக்கு புரியலை? சூப்பராக ஹிந்தி பேசுகிறீங்க, தமிழும் ரொம்ப தெளிவாகவே பேசுகிறீங்க. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல நீ யாரடி? யார் அனுப்புனாலடி? ஐயோ, தமிழில் பேசிட்டோமோ, அடிச்சோன்னா கோவத்தில் திண்டிட்டோமோ கண்டபடி. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்ன சொல்கிறது? அவன் வேணா என்னை திட்டுன்னு திட்டுவானே. அச்சோ, இவ ஏதோ ஃப்ராடு போலையே, ஏதோ விளையாட்டுக்காக பண்ணுறான்னு நினச்சா இவ்வளோ விபரீதமாகும்னு நான் நினைக்கும் கூட இல்லையே. என்ன பண்ணுறது? அக்கா அடிக்காதீங்க வேணாக்கா, நான் உண்மையாக சொல்லிடுறேன். அது வந்து யாருன்னா, அதான் உங்கள் சிஸ்டர் இது பண்ணானே, அவன்தான் அவன். ஓ, அந்த ஜான் வேலையாது, அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கானா? தெரியும். அதுக்காக தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ புரிஞ்சு போச்சு, எல்லாம் புரிஞ்சு போச்சு எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இப்போது எங்களையும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற லெவலுக்கு வந்திருக்கீங்க. அப்போ காலையில் எதுக்கடி வந்த? அக்கா, நான் ஒரு நர்ஸு தான். அவங்ககிட்ட நான் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கேன்க்கா. அப்போது அவங்க மிரட்டினாங்க, உங்கள் குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னெல்லாம் மிரட்டினானா, அதனால தான்க்கா நானும் சரின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க. உங்களை மாதிரி நானும் ஒரு அவன்கிட்ட மாட்டிட்டு தான்க்கா முழிக்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கக்கா, வேற ஒன்றும் இல்லை. ப்ளீஸ்க்கா மன்னிச்சிடுங்க. ஆனால் நான் காலையில் சொன்னது சத்தியமாக உண்மைக்கா. என் குழந்தை மேலே சத்தியமாக சொல்கிறேக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஜான் தான்க்கா. அவனை நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க, என்னை விட்டுங்கக்கா. சரி பொழைச்சிப்போ. வரங்கக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா, தப்பாக நினச்சிக்காதீங்க. என் சூழ்நிலை. அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணாத்தே. வரங்க அண்ணாத்தே. கிழிஞ்சது. இந்த பிளானும் ஃப்ளாப்பாக போச்சா? ஏற்கனவே முறைன்னு மறிப்பா, என்னை மதிக்கவே மாட்டா, இனி சுத்தமாகவே மதிக்க மாட்டாளே. கடவுளி, என்னை மட்டும் ஏவகிட்ட மாட்டி விட்டுரு. பெரிய புத்திசாலி நினைப்பு இல்லை? ஏன் நான் உங்ககிட்ட வர்றதில்லைன்னு தெரியுதா? இப்போது ஏதோ நானே மனசு மாதிரி வந்தேன். ஆனால் சில விஷயமெல்லாம் நோட் பண்ணிவிட்டு இப்போ தான் எல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன். உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். எல்லாம் புருஷன் செய்யணும், இங்கே எல்லாமே ரிவர்ஸ் கியரில் போயிட்டுருக்கு. புரிஞ்சுதா இல்லையா என்ன நடக்குதுன்னு? பெரிய அறிவாளின்னு நினைப்பு இல்லை? பெரிய சாமர்த்தியமாக என்னை பழி வாங்குறானாமா இவன். இங்கே பாரு, ஒழுங்குறதையே பார்த்து நடந்துக்கோ. தேவையில்லாமல் அர்ஜுன் மாவோட சாம்ராஜ்யத்தையும் கழிச்சு விட்றாத. இங்கே யாரோ ஏதோ நடக்கிறாங்க. ஜான் கூட வேறு யாரோ கூட்டணியில் இருக்காங்க. அதையும் நான் சொல்லிட்டேன். முதல்ல இங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லை. எல்லாருமே அங்கே கிளம்பி போகிறது தான் நல்லது. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா சாதாரண விஷயமா எனக்கு தெரியல. முதல்ல என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். வாங்க ஃபஸ்ட்டு. இல்லை காயும், உன் மேலே இருக்க கோவத்தில் தான் நான் அப்படி பண்ணேனே தவிர வேறு எதுவும் நினைக்கலடி. எனக்கு உன்னை தவிர வேறு யாரடி இருக்கா? பக்கனையாக பேசிக்கும். நான் ஏன் உங்ககிட்ட வரமாட்டேங்கிறேன்னா அதுக்கு காரணம் நீ இன்னும் தெளிவாக இல்லை. இன்னும் சின்ன பையன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்கிறல்ல, நான் அப்படி இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என் 2 கண்ணு இல்லை 4 கண்ணையும் சேர்த்து வச்சு தான் பார்க்குறேன். நீ ஒழுங்காக கவனித்து பழகு. அர்ஜுன் மாமா கிட்ட இருக்கிற ஒரு தெளிவு உங்ககிட்ட இல்லை. முதல்ல உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. நம்ம வீட்டை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. முதல்ல இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் நினச்சேன். ஒரு பொண்ணு முடிவெடுத்தால் தப்பாக தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. சில சமயம் நாங்கள் எடுக்கிற முடிவும் கரெக்டாக தான் இருக்கும். பொண்ணுங்களை தப்பாகவே யோசிக்காதீங்க, சரியா? சாரிடி, நான் உன்னை தப்பாக நினச்சதுக்காக என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை நம்பியிருக்கணும். நான் உன்னை நம்பாமல் எல்லாத்தையும் முன்னாடி உன்னை தப்பாக பேசிட்டேன். என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிப்பியாடி காயு. எல்லா விஷயத்துலையும் நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கேன். எப்போவும் நானும் உனக்கு பக்கபலமாக இருப்பேன். எனக்கு புரியுது. எனக்கு புரியுது, என்னை மன்னிச்சிக்கோ. நானும் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் இதெல்லாம் நம்ம நல்லதுக்காக மட்டும்தான். இப்போ மல்லிகாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்களையும் நம்ம பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுனிதா மேலே அவன் உயிரை வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தான். அவனுக்கு தடுக்க நினச்சது நான் தான். அதனால தான் என்னை டார்கெட் பண்ணி இப்போ என்னை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றியும் சக்தியும் தான் அவங்கள அடித்து துரத்திட்டு தான் சொன்னாங்களேடி. அடி வாங்கினவன் சும்மாவே இருந்துருவானா? அடிக்கு பதிலடி கொடுக்க மாட்டானா? அதை தான் இப்போ அவன் பண்ணிகிட்டு இருக்கான். சாமர்த்தியமாக கை நகர்த்திட்டு இருக்கான். நம்ம அதை புரிஞ்சு நடந்துக்கணும்.
முதல்ல மல்லிகைக்காவையும் பாதுகாக்கணும். பத்தாதிக்கு அந்த பக்கம் அனிதாவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளையும் பாதுகாக்கணும். வினிதாக்காக அவன் ஏதோ பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், அதுலேருந்து எப்படி அவங்க தடுத்துட்டாங்க. இப்போ சுனிதா அவன் தங்கச்சிங்கிறங்காட்டி அவளையும் ஏதோ ஒன்று லவ் பண்ணதுனால ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கான். பத்தாதிக்கு சவால் வேறு விட்டுட்டு போயிருக்கான். ஒன்று நான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பொண்டாட்டி அக்காவும் விட மாட்டேன். ஸோ நம்ம 5 பேர் ஒட்டுக்கா இருந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆக முடியும். ஸோ நீ அக்கா அண்ணி எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எல்லாத்தையுமே கொண்டு போகணும். ப்ளீஸ் ரகு, இனியாவது பொறுப்பாக நடந்துக்கோ. சரிடி, நீ என்ன சொல்கிறேன்னு புரியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறேன். சரி, நம்ம வீட்டுக்கு போவோமா? இங்கே நடந்தது எதையும் சொல்லிட்டு இருக்காது. நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஓட்டை வச்சுட்டு கம்மிடாது போதும். அப்பாடி, கோவத்தில் கூட எவ்வளோ அழகாக இருக்கா என் ஒய்ஃபு. நான் அழகுங்கிறது எனக்கு தெரியும். வந்து சேரு, வாடா. சக்தி மாப்பிள்ளையும் ஃபோன் பண்ணி முதல்ல கிளம்பி வாங்க, எல்லாரும் இங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்கிறதுங்க, உங்ககிட்ட அவனுக்கு இன்னும் சொல்லியிருக்க மாட்டானுங்கன்னு தான் நினச்சேன். உங்களுக்கு தெரியாதா சுனிதாவுக்கு நடந்த பிரச்சனை, வினிதாவுக்கு நடந்த பிரச்சனை? இல்லைங்க, அக்காவுக்கு தெரியாது. மாப்பிள்ளைங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் என்கிட்ட இங்கே வந்து தான் சொன்னாங்க. வினிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்ததுக்கப்புறம் தானே இங்கே நடந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அக்கா கிட்ட மட்டும் இவங்க சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிங்களா? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க சம்மந்தி. நீங்களே பெரிய சம்மந்திக்கு சொல்லிடுங்களேன். சரிங்க சம்மந்தி, நான் அக்கா கிட்ட சொல்கிறேன். அது வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சுனிதாவும் வினிதாவும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. அப்போ அவங்க காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பையன் வந்து போய் சேர்ந்துருக்கான். அவள் யாருன்னு பார்த்தா சுனிதாவை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த பையனா. அப்புறம் வினிதாவை வந்து ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். சுனிதாவையும் கல்யாணம் பண்ணி காட்டுவேன், நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, உன்னை ஒரு நாளாவது நான் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு போயிருக்கானா. அதனால தான் வெற்றி மாப்பிள்ளையும் சக்தி மாப்பிள்ளையும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி நம்ம பொண்ணுக்கெல்லாம் இங்கே வந்திருப்பாளுங்களாக்கா. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ காயு ஃபோன் பண்ணியிருந்தா, இங்கே வந்துட்டுருக்கேன்னு சொன்னான். என்னன்னு தெரியல, அதனால தான் எல்லாத்தையும் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே, அது வரைக்கும் பரவாயில்ல தானே? இல்லை எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்களாடி? அதெல்லாம் ஒன்றும் ஆகலக்கா, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சுனிதா பாருங்கள், உள்ள ஒரே பிரச்சனை தான் பண்ணிகிட்ருக்கா. உங்கள் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. யார் மேலே பாசம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ, சுனிதா மேலே மட்டும் அத்தனை பாசம் அள்ளி வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறது? அவள் தாண்டி சின்ன பிள்ளை, அதனால தான் அவன் மேலே பாசம் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே எனக்கு ஒன்று தான், 5 பிள்ளைங்களும் ஒன்று தான். முதல்ல தான் மல்லிகாவை வேறு மாதிரி பார்த்தேன், ஆனால் இப்போ மல்லிகாவும் எனக்கு ஒன்று தாண்டி. அவளும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்ன இப்படியெல்லாம் சொன்னதை கேட்டு எனக்கே பயமாக தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். சரி, மாப்பிள்ளைங்க இருக்க சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஒன்று, அவனுங்கள சும்மாவே விடக்கூடாதுடி. எப்படி என் பிள்ளைய வந்து கொண்டாட்டி ஆக்குவேன்னு சொல்லிக்கிறான். ஆல்ரெடி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியாது. காதகன் அவன் வரட்டும், விளக்க மாட்டாலேயே 4 வெளுக்கிறேன். அடடா, உன் கோவத்து கலவே இல்லாமல் போச்சே. இந்த மாதிரியே மூஞ்சி வை, கோவமாக வைக்காத, பார்க்க முடியல என்னால். சரிங்க விடுங்க சம்மந்தி, எல்லோரும் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பசங்க இருக்காங்களா, பார்த்துக்குவாங்க. ஆமாம் காயா, ஆனால் எனக்கு எதுவுமே ஃபோன் பண்ணவே இல்லையே, வரேன்னு சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான். ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அவளுக்கு இங்கே தான் நம்மக்கிட்டேலாம் சொல்கிறாளுங்க. அவளுக்கு 5 பேருமே பேசிக்கிறாளுங்க. இதில் அனிதாவை கூட கண்டுக்கிறதில்ல. அவளுக்கு 4 பேரும் தான் கூட்டு களவாணிங்க. எது வேணாலும் பேசுவாளுங்க, எது வேணாலும் பண்ணுவாளுங்க. இதில் கடைசி வந்து நம்ம சுனிதா தான். ஆனால் அந்த மேடம் தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் டீம் லீடர் வந்து காயத்ரி தாங்க. அவளோட அசிஸ்டண்ட்டு தான் சுனிதா. ஐடியா எல்லாமே காயத்ரி போடுறது தான். ஆனால் ஆக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா சுனிதா பண்ணுறது. இதுக்கு 2 இருக்குங்களே, சரியான புத்திசாலிங்க. எல்லாத்துலேயும் பரவாயில்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. காயத்ரி வந்து பொறுமையாக கரெக்டாக எல்லாம் யோசித்து பண்ணுவாள். அவகிட்டையும் விளையாட்டுத்தனம் இருக்குது, சுனிதா கிட்டேயும் விளையாட்டுத்தனம் இருக்குது. ஆனால் 2மே பொறுப்பாகவும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாகவும் இருக்கிறாங்க. ஆனால் மித்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, மல்லிகாவும் வினிதாவும். அவளுக்கு 2 பேரும் ஒரு கேட்டகரி. ஆனால் அனிதா மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டு தானேங்க சம்மந்தி? கரெக்டாக தான் சம்மந்தி எல்லாமே சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது? எப்படியும் எல்லாருமே நல்லா இருந்தால், ஒத்துமையாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். சரி சம்மந்தி, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நானும் அவ்வளோ செய்கிறோம்.
பிள்ளைங்க வேற உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. வினிதாக்கு எப்படி இருக்கு? உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் நல்லாதான்க்கா இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனை? நல்லா இருக்கா. மாப்பிள்ளை வேற தாங்குன்னு தாங்குறாரு, சொல்லவா வேணும். பின்ன எத்தனை நாள் வசனப்பட்டிருப்போம். பொண்ணை மாற்றி கட்டி வச்சுட்டோம், மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்குவாரா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் நடக்குதில்ல. போக போக எல்லாம் சரியாயிரும் இல்லைங்களா சம்மந்தி? ஆமாங்க, நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? இவன் அனிதான்னு சொல்லிட்டு வினிதான்னு ஒரு பொண்ணு உள்ளே வந்திருக்கிறதையும் நம்பாமல் அந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்திட்டு இருந்தான். எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேங்க. ஆனால் ஏதோ ஒரு அனுகிரகம், பையன் இப்போ ரொம்ப அவன் மேலே அன்பாக இருக்கான். அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்கு. ஆனால் பழைய இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா போல இருக்கு. எல்லாம் சரியாயிருங்க. எனக்கு அவள் கோபம் நியாயம்தாங்க. இவனுக்கு இன்னும் வேணும், இப்படியெல்லாம் விடக்கூடாது. இன்னும் பெருசாக அவளை டார்ச்சர் பண்ணிட்டு தான் அவள் அவனை ஏற்றுக்கணும். அப்படி தான் நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குங்களே சம்மந்தி. நம்ம சும்மா பையனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நல்ல சம்மந்தி தான் போங்க. உங்கள் பையன் மட்டும் இதை கேட்கணும், அப்படியே பூரிச்சு போயிடுவார் போங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்ற கூட ஆள் இல்லை. என்ன பண்ணுறது? வாங்கன்னு மட்டும் சொல்ல தெரியுது. வாசல் வரைக்கும் வந்து மரியாதை வைக்கணும்னு தெரியுதாடா? அக்கா வாங்க வாங்க. என்ன வரும்போதே புலம்பிக்கிட்டு வரீங்க? என்னையவா திட்டுறீங்க? நான் எதுக்குங்க உங்களை திட்ட போகிறேன்? நீங்கள் தான் என் தங்கச்சியாச்சே. அதான் வந்த ஒரு சம்மந்திக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட என்னோட 2 சம்மந்திகளுக்கும் தெரியலையே. அப்படி இருக்கும்போது நான் கோபுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அடாடி, ரொம்ப பெரிய கோபமாக தான் இருக்குது. வாங்க வாங்க. அவளை இங்கே இழுத்து போடு. இப்போ யார் மேலே யார் கோவமாக இருக்கான்னு பார்த்துருவோம். அட விட்டுட்டு, நான் கோபமாக இருக்கேன். ஐயோ, இவ்வளோ பாருங்களேன். ஏங்க, அவங்க கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன ஒன்றும் தெரியாமல் முழிக்கிறீங்களா? அப்படிதாங்க. சும்மா ஊர்லேருந்து வரும்போது ஒரு நாளைக்கு வம்பளுக்கறக்கு ஏதாவது ஒன்று இப்படி தான் குசும்பு பண்ணிட்டு இருப்பா. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. அவள் எப்பவுமே கோவப்பட மாட்டா. சரவணா சாந்த குணம். இது வரைக்கும் ஒருத்தரையும் கடிஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாளே ஒளி எதுவுமே சொல்ல மாட்டான். நான் கூட சரவை எத்தனையோ தடவை திட்டியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட என்ன அவள் என்ன ஏதுன்னு ஒன்றும் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட தங்கங்க. அவளாக கோவப்பட போகிறா? கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா குசும்பு பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பான். அச்சோ அண்ணி, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். என் அண்ணி உமா. என்னமோங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க. இந்த குடும்பத்தில் நான் பொண்ணு எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். இன்னொன்று என்ன பார்த்தா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நானே பயந்துட்டேங்க. இது பெரிய சண்டை போட போகிறீங்களோக்குன்னு பயந்துட்டேன். ஏங்கக்கா சரோக்கா என்கிட்ட முன்னாடியே சொல்லலை இல்லை? இவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் ஏமாறட்டும்னு நினச்சேன். தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா? பார்த்தீங்களா, கடைசியில் என்னையவே ஏமாற்றிட்டீங்க. சரி, ஆனால் ஒன்று, எல்லாருமே இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஏதாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும். ஆமாம், மித்தவங்கள எங்கே பிள்ளைங்கள வரான்னு சொல்லியிருந்தாங்க, ஆளவே காணும். எல்லாரும் கீழே இருந்தாங்க. நான் தான் முதல் ஆளாக குடுன்னு ஒடியாந்துட்டேன். இனி எல்லாத்தையும் எடுத்து பேக்கு எல்லாம் கொண்டு வருவாங்களா? சரி, அதுக்குள்ளே நான் மேலே வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு தான் ஓடி வந்தேன். எனக்கு காருக்குள்ளேயே உட்கார முடியல. எப்படா இடம் வரும் உங்களெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன் தெரியுமா? அப்படி என்னடி முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன்? சீக்கிரம் சொல்லுடி, எனக்கே பரபரன்னு ஆகுது. சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் பாக்யண்ணி, சொல்லட்டுமா? சொல்லி சொல்லடி. ஏண்டி கவுண்டவுன் போட்டுருக்குற? கவுண்ட் டவுன் சொன்னோடனே ஞாபகம் வந்துருச்சு. நான் அப்படிலாம் சிம்பிளாக சொல்ல முடியாது. கவுண்ட் டவுனோட தான் சொல்லுவேன். சீக்கிரம் கவுண்ட் டவுன் சொல்கிறேன். 3, 2, 1. மறுபடியும் பிபி ஏற்றாதீங்க ப்ளீஸ் சீக்கிரமாக சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு மல்லிகா நம்மளையெல்லாம் பாட்டி ஆக்கிட்டாங்க. மல்லிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தெரியுமா? நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நான் மறுபடியும் பாட்டு வைக்கணும். ஐயோ, என் பிள்ளை மூத்த பிள்ளை இன்னும் ஒன்றும் ஆகாமல் இருக்காளேன்னு நினச்சேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷம். அடியே ஐயோ, இங்கே மல்லிகா, ஐயோ நான் வளர்றேனே. சிச்சோ, எனக்கு சந்தோஷமே தாங்க முடியல. ஐயோ, என்னால் எனக்கு தலகால் பிள்ளை. எங்கே என் பிள்ளை? இருங்க வருவா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு. பிள்ளைய அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களோ?
ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அனிதாவும் கன்சீவாக இருக்கா, மல்லிகாவும் கன்சீவாக இருக்கா. அதே மாதிரி மற்ற பிள்ளைகளே ஆகணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். மல்லிகா ஐயோ ஆனோன்னே எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா. விஷயம் கேள்விப்பட்டோன்னே இங்கே வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணங்காட்டி அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க சம்மந்தி. ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிடணும். கண்டிப்பாங்க சம்மந்தி. இப்போ 2 பிள்ளைகளும் மாசமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சும்மா விடுவோமா? செஞ்சிருவோம், அசத்திடுவோம். மல்லிகா தங்கம் சாமி கண்ணு இங்கே வா அம்மா கிட்ட வா. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாமே அத்தை சொல்லிட்டால, அதை கேள்விப்பட்டோம், அதுதான். அட போங்கம்மா, காலையிலேருந்து இவங்களே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களுமா? ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருது. இதுக்கே வைக்கப்பட்டேன் இப்படி. இன்னும் உங்க 4 தங்கச்சி இருக்காங்களே, அவளே கேள்விப்படணும், உங்க அப்பமாருங்க கேள்விப்படணும், உங்க குழந்தைனாரிகள்லாம் கேள்விப்படணும், இதெல்லாம் இருக்குல்ல. போங்கம்மா, என்னை எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க. எனக்கு வெக்கமாக வருது. நான் உள்ளே போகிற போங்க. மாப்பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க வாங்க. பாப்பா வாங்க வாங்க. வாங்க அர்ஜுன், வா காயத்ரி, வாங்க ரகு, எல்லாரும் வாங்க. அரவிந்த் வாங்க, அனிதா வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? வரங்கத்தான் வரேன். இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் அம்மா வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு இல்லையா? கூப்பிட்டாதான் வருவீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, என்னங்கம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வந்தாச்சு பாருங்க. சந்தோஷம். எல்லோரும் உள்ளே வாங்க வாங்க. கை கால் அலம்பிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறேன். அண்ணி சம்மந்தி வாங்க, போய் ஏதாவது பண்ணலாம். நடங்க எல்லா பிள்ளைங்களாம் களைப்பாக வந்திருப்பாங்க, வாங்க. சரு நாங்கள் பார்த்துக்குறோம், நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் வந்திருப்பல்ல, காரில் வந்தது டயர்டாக இருக்கும். நீயும் போய் வெந்நீர் வச்சிருக்கு போட்டு குளிச்சுட்டு வந்து உட்காரு. நாங்கள் அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைக்கிறோம். இல்லைங்க சம்மந்தி? அக்கா நட. ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாம் நானே செய்யறேன். நீங்க எனக்கு கூட ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். ஓ தாராளமா. ஏய் என்னடி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேக்கா. நீ நல்லா இருக்கியா? சுனிதா கொஞ்சம் காதை கொடுங்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். அப்படி என்னடி ரகசியம் சொல்ல போகிற? சொல்லு. நிஜமாவா சொல்கிறேன்? ரியலி? ஏய் கம்மனே இருக்க மாட்டியாக்கா? ஐயோ ஓட்டி வாங்க போகிற பேசாமல் இருக்க மாட்டியாக்கா? இதை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதானே, எங்களுக்கு தெரிஞ்ச உனக்கு என்ன பிரச்சனையா? நாங்கள் தெரிஞ்சுக்கூடாதா? பிச்சு போடும் பிச்சு. அப்படி என்னடி ரகசியம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம், காதை கொடுத்தாதான் சொல்லுவேன். திரும்ப சரி இந்தா என்னோட காசு. சீக்கிரம் அந்த ரகசியத்தை என்னன்னு சொல்ல, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குடி. இந்தா குஸ்குசா. மல்லிகக்கா எங்ககிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? ஐயோ எல்லாருமே கிண்டல் பண்ணாதீங்கடி, எனக்கு வெக்கமாக வருது. ஏன்டி இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? என்னமோ ஊர் உலகத்தில் நடக்காத விஷயம் நடந்த மாதிரி என்னை இப்படி கிண்டல் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதுடி. ப்ளீஸ் டி. என்ன நாங்களாம் சித்தியானது நீ சொல்லாமல் வச்சுருந்தா நாங்கள் சும்மா இருப்போமா? எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கா. ஹாப்பி. இவ தாண்டி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு என்னையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா. இவ்வளோ மணி நேரம் காருக்குள்ளே வச்சு அடக்கி வச்சுட்டு அமைதியாக வந்ததே பெரிய விஷயம். என்னை விட எங்கள் அத்தை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்மளே சித்தியானது எவ்வளோ சந்தோஷம் இல்லடி? எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஆமாக்கா ஆமாம், எங்களை எல்லாம் சித்தி ஆக்கிட்டோம். உன் பையனுக்கு மட்டும் நாங்கள் 4 சித்திங்க. இப்படி பையெல்லாம் வேணாண்டி, நம்மளை மாதிரி அழகாக க்யூட்டாக ஒரு பொண்ணு தாண்டி வேணும். இல்லை பையன் தான் வேணும். ஏன் பொண்ணாக பிறந்தா கசுக்கு தானே? 5 பேர் பொண்ணுங்க தானே, பொண்ணாவே பிறக்கட்டுமே. ஏன்க்கா? சரி அக்காட்டே கேட்போம். உனக்கு என்ன வேணும்? பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு குழந்தையெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாதுடி, எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்னோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமாவை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அப்படி பார்க்கும்போது அவரை மாதிரி ஒரு பையன் பிறந்தா போதும். அழகான அன்பான பையனாக இருக்கணும்டி. இந்த வின்னர் நான் சொன்னதான் நடக்கும். பார்த்தியா? சரி சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டா புழைச்சி போ, பையனையே பெற்றுடு. நம்ம ஆசை தாண்டி பட முடியும். அக்கா உனக்கு என்ன கிடைக்குதோ அது நல்லபடியாக வளர்த்திடாது போதும். ஏண்டி எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க? எல்லாம் சொல்லுவாங்கக்கா. என்ன எல்லாரும் என்ன விட்டுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க?